நானே வருவேன் சீரியல்ல 2ஆம் பாகம். ஐயோ கடவுளே, நானும் தினமும் கடவுள் பேர் தானே சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் பேர் சொன்னா பேய் வராதுன்னு எந்த முட்டா பையன் சொன்னா? ஐயோ என் கையவே முறிச்சு போட்டதே அப்படின்னு தாமினியோட அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. மோகன் கையால இந்த விரதத்தை முடிச்சு மோகன் கையால துளசி தீர்த்தத்தை நீ குடிச்சின்னா யார் வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிற்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அம்மாவும் மகளும் நல்லா துளசிக்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு புசி வர, என்ன புசிக்கு ஏதாவது வேணுமான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம், உங்களை பழி வாங்கத்தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் என்ன எப்படியெல்லாம் அடிச்சிங்க, அதுக்கு பழிக்கு பழின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டிலாட்டம் எடுத்து எடுத்து வீசிக்கிட்டே இருக்காங்க. தாமணி உட்காந்துருக்காங்க, தாமணிக்கும் வீசுறாங்க. தாமணியும் அந்த அடியை தாங்கிட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. அடுத்த தடவை என்ன கை வாங்கி அடிக்க நினச்சிங்க, இதை விட உங்களை மரத்தில் கட்டி வச்சு இன்னும் கொடுமைப்படுத்திடுவேன். இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பேன், நாள் பூரா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புசி அங்கேருந்து போயிடுறா. ஐயோ அம்மா பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை தும்சம் பண்ணுறாங்களே தாமணி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இது வெறும் ஆரம்பம் தான். என்னெல்லாம் பண்ண போறா பாருங்க. நானும் என்னென்னமோ பிளான் போட்டேன், ஆனால் அது ஒன்று கூட நடக்கலையம்மா. துளசி அதை முடிக்க விடல. காலையிலேருந்து நான் ஒழுங்கத்தான் விரதம் இருந்தேன். விரதத்தை முடிக்கும் போது மோகன் எனக்கு தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணியை என் தொண்டுக்குள்ளேயே இறங்கறக்கு விடல இந்த துளசி. அவகிட்ட எவ்வளவுதான் சூழ்ச்சி பண்ணி எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவ தான் ஜெயிக்கிறா எல்லாமே. இதுல என்னால ஜெயிக்க முடியாது போல இருக்கு. நடந்ததெல்லாம் நீங்களும் பாத்தீங்களேங்கிறாங்க தாமினி. மந்திரம் மாயோ எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் துளசியை என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்கிறாங்க. எனக்கும் மோகனுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க தாமினி. ஏய் தாமினி, நீ என்ன பேசுகிற? மோகனுக்கும் உனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நடக்கவே நடக்காது போல இருக்குதே. உயிரோடு இருக்கும்போதே மோகனை நெருங்க விடலை. இப்போ அவள் செட்டும் கூட இப்போ அவளுக்கு எனக்கு சாபம் கொடுத்த மாதிரியெல்லாம் இருக்குது. அவரை நெருங்கவே முடியல அப்படின்னு பதறாங்க தாமினி. ஒரு பக்கம் துளசி, ஒரு பக்கம் ராதா. பார்த்தீங்கல்ல, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்த ராதா இருந்துக்கிட்டு மோகனை எப்படியெல்லாம் கைக்குள்ளே வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கல்ல. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்த ஜோசிகர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமா? என்னோட நெத்தியில் மோகன் கையால் எனக்கு குங்குமம் வைக்க மாட்டேன் போல இருக்கு, இந்த கல்யாணமும் நடக்காது போல இருக்குங்கிறாங்க தாமினி. இங்க பாரு தாமினி, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. மோகனுக்கும் உனக்கு இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கு, ஆனால் உன்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மரியாதையும் எனக்கு கிடைக்கும். நான் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேனோ அன்னைக்கே நான் சபதம் எடுத்துட்டேன். இந்த வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டில் எனக்கு மரியாதையும் வேணும். எனக்கு கிடைக்காதெல்லாம் நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். நான் போட்ட சபதத்தை துளசியே வந்து தடுத்தாலும் அதை நான் நிறைவேற்றாம விட மாட்டேங்கிறாங்க தாமினியோட அம்மா. தாமினி, மனசை தளராத. என் மனசு தடமா இருக்கும்போது நீ மனசு தளர்னா எப்படி? நான் போட்ட சபதத்தில் நான் எப்படி ஜெயிக்கிட்டுங்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, மோகன் கிட்ட இருந்த ராதா எப்படி நெருங்கிட்டேன்னு. எனக்கு என்னமோ மோகன் நம்மளை கைவிட்டு போற மாதிரியே எனக்கு தெரியுதுங்கிறாங்க தாமினி. தாமினி, நான் சொல்றத கேளு. அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கை கொடுக்காத போது நாம தான் அந்த அதிர்ஷ்டத்தை துரத்தி பிடிக்கணும். இப்போ உனக்கு கல்யாணம் நடக்கிறத தொடரணும். இதுல ராதா, துளசி, ஜோசியர் யார் வந்தாலும் அவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி உன் கல்யாணம் நடக்கணும். 12 வருஷமா உனக்காக நான் செஞ்சுட்டு இருக்கிற தவத்தை நான் வீணாக விட மாட்டேன். தாமினி, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்கறாங்க. புரிஞ்சுதுமாங்கிறாங்க தாமினி. துளசியும் ஒரு சபதம் போடுறாங்க. என்னோட உயிர் வேணா போயிருக்கலாம், ஆனா மோகனையும் இந்த குங்குமத்தையும் தாமினியும் உனக்காக நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. துளசி அந்த குங்குமத்தை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை நினைச்சு பாக்குறாங்க துளசி. நான் என்னென்னமோ நினைச்சேன். 50வது வருஷத்து கல்யாண நாளை கொண்டாடும் போது இந்த குங்குமத்தை நீ என் நெத்தியில வச்சுடுவேன்னு நான் நினைச்சேன். இப்போ நான் உயிரோடவும் இல்லை, இனிமே நம்ம சேர போறதும் இல்லை. புசிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்கிற வரைக்கும், உன்னை பத்திரமா பார்த்துக்கக்கூடியவளுக்கும் சேர்ற வரைக்கும் நான் இந்த குங்குமத்தை பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கிட்டே இருப்பேங்கிறாங்க துளசி. ராதா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே எல்லாரும் துரத்துனதுலேருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை. அதையவே நினச்சிட்டே உட்காந்துருக்காங்க. தட்டுறாங்க. மோகன் தான் வந்து தட்டுறாங்க. ஆமாம், எல்லாரும் உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ ஏன் வரலேன்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஐயா, நான் தானே திருட, நான் தானே தப்பு, அதனால தான் என் மனசு இன்னும் அதுலேருந்து மீண்டு வரலைங்கிறாங்க ராதா. நான் இன்னைக்கு படிக்கிறதுக்கு வரல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நானே தப்பு பண்ண மாதிரி என்கிட்டயே பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் அந்த தாமினி தானே பண்ணா, அவளை நீ எதுவும் பேச மாட்டேங்கிறீன்னு கேட்குறாங்க மோகன். நான் உயர்ந்த இடத்துல கனவுல பார்த்தது தாமினி அக்காவை கிடையாது, உங்களை மட்டும்தான். நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையேங்கிறாங்க ராதா. ராதா, உண்மையை சொல்லணும்னா நடந்த விஷயங்கள் உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. உன்னை விட நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உன்னோட கோபம் என்ன செஞ்சா போகும் சொல்லு சொல்லு, என்ன செய்யட்டோன்னு கேட்குறாங்க. என்னை தூங்க விடுங்க, அது போதுங்கிறாங்க ராதா. என்னை பற்றின உண்மை உங்களுக்கு எதுவுமே புரியலையே? என் கண்ணை பார்த்தாவே புரியும், ஆனால் நானும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஆனால் தூக்க வரலைங்கிறாங்க ராதா. ஆனாலும் தூங்குறதுனால இன்னைக்கு நடந்ததை நினைச்சு மறக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறேங்கிறாங்க. நீங்க போங்க, நான் தூங்கணும்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே உட்காந்து சரிஞ்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ராதா. என்ன செஞ்சா இந்த ராதாவோட கோவம் தீரும், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மோகன் அந்த இடத்துல நின்றுட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு தாமினி வந்து ராதாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அழாத ராதா, எல்லாரும் பேசுனதை வச்சு உன் மனசு என்னமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்லயும் அதிகமா யாரை நம்பிட்டு இருந்தியோ அந்த மோகனும் உன்னை அதிகமா கஷ்டப்படுத்திட்டார்ல. நம்ம யார் மேல அதிக நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோமோ அவங்களே அந்த நம்பிக்கை உடைச்சிட்டாங்கன்னா அதனோட வலியும் வேதனையும் என்னங்கிறது எனக்கும் புரியும் ராதாங்கிறாங்க துளசி. பாரு ராதா, மோகன் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, அவங்கள எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. ராதா, கதவை தெரன்னு மோகன் வெளியில நின்று கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பாத்தியா ராதா, உன் மேல அவர் எவ்வளவு பாசமா இருக்கிறாருன்னு. நீங்களே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே நீங்க 2 பேரும் விரதத்தை முடிச்சுக்கிட்டீங்க. ராதா, கதவை தெர, பேசி என்ன போதும் அப்படின்னு மோகன் வெளியில் நின்றுக்கிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. கதவை திறந்து எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெளிவா பேசுன்னு கேட்கறாங்க. மோகனோட அப்பாவும் அவங்க அம்மாவை திட்டி தீக்குறாங்க. இந்த ராதா இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா. 2 தடவை புசியோட உயிரை காப்பாத்திருக்கா, மோகனோட உயிரையும் ஒரு தடவை காப்பாத்தி கொடுத்திருக்கா. அவன் மேல அந்த அப்பாவி பொண்ணு மேல இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டிருக்கீங்களேன்னு திட்டி தீக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதான்னு கேட்கறாங்க. அடுத்துக்கு
மோகன் வந்து நிறுத்துங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருப்பீங்க. இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் அவங்க தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ திட்டி தீர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி நீங்கள் பேசுனதுனால தான் ஏற்கனவே என்னோட அம்மாவை நான் இழந்திருக்கேன். மறுபடியும் அந்த மாதிரி இந்த வீட்டில் இப்படி ஒரு விபரீதம் நடக்க விட மாட்டேன்னு மோகன் சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா பேசாமல் தலைகுனிஞ்சு போயிடுறாரு. ஏன் மோகன் அப்பா மேலே இவ்வளோ கோவப்படுற? அவர் சொல்கிறதுலேயும் நியாயம் இருந்துச்சுல, என் மேலேயும் தப்பு இருக்குது, அதான் இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அம்மா உங்கள் பேரில் மட்டும் தப்பு கிடையாது. இல்லை மோகன், அப்படி நினைக்காத. இந்த குடும்பம், இந்த வீட்டில் எல்லாருமே நீங்கள் என் கண்ட்ரோலில் இருக்கீங்க. அதனால இது எல்லாமே நான் தான் பார்த்து சரி பண்ணியிருக்கணும். அம்மா, நிறைய தடவை நான் உண்மையை பார்க்குற விஷயங்கள் எல்லாம் பொய்யே இருக்குது கூட. என் மனசு ராதா தப்பு பண்ணலேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தாமினி அவ பேரில் பழி போட்ட போது என்னால் மட்டும் இல்லை, யாருனாலையும் அந்த இடத்துல பேசவே முடியலைங்கிறாங்க. முத்து தான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருந்தானா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ராதா தான் திருடின்னு தாமினி எப்படியெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சிட்ட பார்த்தீங்களா? தாமினி ராதா மேலே எப்படியெல்லாம் கோவப்பட்டு எப்படியெல்லாம் பேசி அவளை எப்படியெல்லாம் பழி சுமத்துனா. எனக்கு என்னமோ தாமினி பேசுனதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க மோகன். ஆனால் தாமினி இந்த வீட்டில் என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியல. எனக்கு அவளை பிடிக்கலன்னு மோகன் இப்போ சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.